வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மத்திய கிழக்குல உலக அதிகாரத்தோட ஒட்டுமொத்த விதிகளையும் மாத்தி எழுதக்கூடிய ஒரு ஷாக்கிங்கான குற்றச்சாட்டு பத்தி தான். யோசிச்சு பாருங்க. ஒரு நாடு யாருக்குமே தெரியாம ரொம்ப அமைதியா ஒரு நியூக்ளியர் பாம் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தா எப்படி இருக்கும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். அந்த அதிர்ச்சி தர்ற குற்றச்சாட்டு இதுதாங்க. இது ஏதோ சாதாரணமா சொல்லிடுற வார்த்தை இல்ல. மத்திய கிழக்கோட ஒட்டுமொத்த ஜியோ பாலிடிக்ஸையும் ஒரு பெரிய ஆட்டம் காண வைக்கிற ஒரு தகவல் இது. சரி, இந்த குற்றச்சாட்டோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற நியூக்ளியர் பவர் நாடுகள்ன்றது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் மாதிரி. அதாவது யார் வேணும்னாலும் சட்டுன்னு உள்ள நுழைஞ்சிட முடியாது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்துல வெறும் 9 நாடுகள் கிட்ட மட்டும்தான் அதிகாரப்பூர்வமா அணு ஆயுதம் இருக்கு. ஆனா இப்போ அந்த லிஸ்ட்ல 10ஆவதா ஒரு பெரிய கேள்விக்குறியோட சவுதி அரேபியாவோட பேரும் சேருது. இது எப்படி சாத்தியமாகும்? இப்போ இதோட ஜியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்னன்னு பாருங்க. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருந்தா பல வருஷமா மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேலுக்கு மட்டுமே இருந்த அந்த நியூக்ளியர் மோனோபோலி, அதாவது அணு ஆயுத ஏகபோகம் உடஞ்சி போகும். இது அந்த பகுதியில பவர் பேலன்ஸை தலைகீழா மாத்தி போடும். சரி, இவ்ளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லது யாரு? அந்த ஆளோட பேக்ரவுண்ட் என்ன? அவரோட நோக்கம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நம்பலான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். பாருங்க, இந்த குற்றச்சாட்டை சொன்னவரு ஏதோ சாதாரண ஆள் கிடையாது. அவரு ஈரானோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புல உயர் அதிகாரியா இருந்தவர். இதிலிருந்து என்ன தெரியுது? இது சவுதியோட போட்டி நாடான ஈரான் கிட்ட இருந்து வர்ற ஒரு ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. இந்த ஐஆர்ஜிசினா சும்மா மிலிட்டரி மட்டும் இல்ல, அத ஈரானோட முதுகெலும்புனே சொல்லலாம். நாட்டோட ராணுவம், உளவுத்துறை, பெரிய பெரிய பிசினஸ்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மாபெரும் சக்தி அது. அப்போ அதுல ஒரு பெரிய பதவியில இருந்தவர் பேசுறாருன்னா அது ஈரான் அரசாங்கத்தோட ஆழமான அறிவோட வெளிப்பாடா தான் பார்க்கப்படும். ஓகே, இப்போ நாம கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் மோடுக்கு போலாம். சவுதி அரேபியா மாதிரி ஒரு நாடு உலகத்தோட கண்ணுல மண்ணை தூவிட்டு தனியாவே ஒரு நியூக்ளியர் பாம் செஞ்சிருக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. அப்போ இந்த ரகசிய திட்டத்துக்கு பின்னாடி இருந்து உதவி செஞ்சது யாரு? சவுதியோட இந்த அணு ஆயுத திட்டத்துக்கு உதவி செஞ்சிருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுற 3 முக்கியமான நாடுகளை பத்தி நாம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் இதுல ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் சந்தேக நபர் பாகிஸ்தான். இவங்க மேலதான் சந்தேகம் ரொம்ப வலுவா இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானோட பொருளாதாரம் பெருமளவுக்கு சவுதி தர பணத்தை நம்பிதான் இருக்கு. சோ இந்த பண உதவிக்கு பதிலா நியூக்ளியர் டெக்னாலஜியை கொடுத்துருக்கலான்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ஏக்யூ கான் மூலமா நார்த் கொரியாவுக்கு டெக்னாலஜியை வித்த அவங்களோட பழைய ரெக்கார்ட் இந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சீனா. சீனா ஏற்கனவே சவுதிக்கு நியூக்ளியர் பாம் எடுத்துட்டு போகக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பவர் ஜெனரேஷனுக்குன்னு சொல்லி நியூக்ளியர் ரியாக்டர் டெக்னாலஜியும் கொடுத்திருக்காங்க. இந்த டெக்னாலஜியை ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. அதனால சீனாவோட பங்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்ப நம்ம பார்க்க போறது தான் ரொம்பவே ஆச்சரியமான ஆனா நம்புற மாதிரியான ஒரு தியரி. 3வது சந்தேக நபர் அமெரிக்கா. ஆமாங்க, மிடில் ஈஸ்ட்ல ஈரானோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அமெரிக்காவே ரகசியமா சவுதிக்கு உதவி செஞ்சிருக்கலாம். இஸ்ரேலுக்கு அப்புறம் மத்திய கிழக்குல அமெரிக்காவோட 2வது பெரிய சப்போர்ட்டா சவுதியை மாத்துறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா கூட இருக்கலாம். சரி, ஒருவேளை இந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மையா இருந்தா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? ஒரு நாடு ரகசியமா அணு ஆயுதம் வச்சிருக்கிறது தெரிஞ்சா அந்த ஒட்டுமொத்த பகுதியுமே ஒரு பயங்கரமான ஆயுத போட்டிக்குள்ள தள்ளப்படும். இங்க ஒரு விஷயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஈரான் நியூக்ளியர் பாம் தயாரிக்க முயற்சி செஞ்சப்போ அவங்க மேல கடுமையான தடைகள், தாக்குதல்கள்னு உலகம் முழுக்க எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனா சவுதி அதே விஷயத்தை செஞ்சிருக்குன்னு சொல்லும்போது உலகம், குறிப்பா வெஸ்டர்ன் நாடுகள் அமைதியா இருக்கு. இந்த இரட்டை வேஷம் ஈரான் மாதிரி நாடுகளுக்கு பயங்கர கோவத்தை உண்டு பண்ணும் இல்லையா? இதனால என்ன ஆகும்னா ஒரு டோமினோ எஃபெக்ட் மாதிரி உருவாகும். சவுதி கிட்ட அணுவாயுதம் இருந்தா அவங்க வச்சுக்கலான்னா நாங்களும் வச்சுக்கலான்னு ஈரான், துருக்கி, எகிப்துன்னு வரிசையா எல்லா நாடுகளும் நியூக்ளியர் பாம் தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. இது மிடில் ஈஸ்ட உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு நியூக்ளியர் ஜோனா மாத்திடும். எங்கேயோ மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற இந்த விஷயம்லாம் நம்மளை எப்படி பாதிக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா இதோட தாக்கம் குளோபல் லெவல்ல இருக்கும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையை கூட இது நேரடியா பாதிக்கும். இந்த நம்பரை பாருங்க, 30%. உலகத்துல கப்பல் மூலமா கொண்டு போற மொத்த எண்ணெயில 30% இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் போகுது. இங்க ஒரு சின்ன சண்டை மூண்டா கூட போதும், இந்த முக்கியமான வழி மூடப்படும். அதோட விளைவுகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஹியூமன் காஸ்டையும் யோசிச்சு பாருங்க. இந்தியாவில இருந்து மட்டும் 80 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வளைகுடா நாடுகள்ல வேலை செய்றாங்க. அங்க ஒரு பிரச்சனைனா அவங்களோட பாதுகாப்பு என்ன ஆகும்?
இது ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கிடும். ஆக கடைசியா இதோட விளைவு என்னவா இருக்கும்னா, அங்க ஒரு சண்டை நடந்தா இங்க பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் தாறுமாற ஏறிடும். இது உலக பொருளாதாரத்தையே ஆட்டங்காண வச்சிடும். கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையும் பாதுகாப்பையும் நேரடியா பாதிக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம இந்த பகுப்பாய்வை முடிக்கலாம். சவுதியோட இந்த ரகசிய அணு ஆயுதம் ஈரானுக்கு ஒரு செக் வச்சு அந்த பகுதியில அமைதியை கொண்டு வருமா, இல்ல தடுக்கவே முடியாத ஒரு பயங்கரமான புது ஆயுத போட்டிக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி அமைய போகுதா? இதுக்கான பதில் எதிர்காலத்துல தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?